10 நாட்களில் எஸ்ஐஆர் சீர்திருத்தம் கொண்டு வரும்போது 10 மாதங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முடியாதா என வினா எழுப்பியுள்ள சீமான் 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு வேண்டாம் எனவும் மக்கள் தொகையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பகிர்ந்து கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி எனவும் தெரிவித்துள்ளார். 10 நாள்ல 5 கோடி பேருக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் அந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை அந்த வடிவத்தை கொடுத்து விட முடியும் என்றால் 10 நாள்ல கொடுக்க முடியும் என்றால் 10 மாசத்துல எடுக்க முடியாதா? சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா? எடுக்க முடியும். ஏன் எடுக்க மாட்டா? எடுத்தால் எத்தனை ஆண்டுகளா என் உரிமையை நீ பறிச்சு தின்றுக்காங்கிறது வெளிப்பட்டு போய் எங்க ஐயா கேட்கிறாரா 15 விழுக்காடு கொடுக்காத எண்ணீரு, உடனடியா எண்ணீரு 18 வருதா கொடு, இல்ல 10 வருதா கொடு, இல்ல 21 வருதா கொடு. எவனாவது எதிர்த்தா கேள். நீ என்ன பண்ற? கல்லருக்கு ஒரு அமைச்சர், மரவருக்கு ஒரு அமைச்சர், ஆகமுடருக்கு அமைச்சர், 3ல ஒரு மிச்சரம் கட்டி அனுப்பிடுற. ஆனா நீ எப்படி? அப்பா முதலமைச்சர், மகன் துணை முதலமைச்சர், ஒரே வீட்டுக்குள் நாட்டில் உயர்ந்த பதவி 2. நான் 2 கோடி எண்ணிக்கையில எனக்கு 3. எப்படி? திருப்பரங்குன்றத்தில் அது முருகன் கோயில், இங்க ராமராஜ்யம் நிறுவனம்னா எப்படி? என்ன வேலை பார்க்கிற? உன்னுடைய நோக்கம் என்ன? இந்திய பெருநிலம் முழுமைக்கும் ஒரு மதம் சார்ந்தவன் வாழுகிற நாடாக உருவாக்கணும்னு நினைக்கிறேன்.